சமையல் கூடம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். புது புது உணவுகளையும் உணவு குறிப்புகளையும் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சமையல் கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பன்னீர் எக் பெப்பர் ஃப்ரை தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம மசாலா எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 200 கிராம் பன்னீரை இதில் சேர்த்துருவோம். இப்போ லைட்டாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மசாலா எல்லாத்தையும். இப்போ மசாலாவோட பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம ஒரு கடாயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருந்த பன்னீரை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு ஃப்ரையாக இருக்கும். நம்ம அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 சைடு நல்லா பரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், கேப்சிகம் இதெல்லாமே வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டு தாளித்து எக்கை போட்டு அதுக்கப்புறம் நம்ம பெப்பரும் இந்த நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த பன்னீர் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் பெரிய சீரகம் போட்டுடலாம். பெரிய சீரகம் நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயம், கேப்சிகம் ரெண்டுமே போட்டுடலாம். லைட்டாக வதங்கட்டும். இப்போ இந்த இடத்துல எக்கை சேர்த்துடலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு நான் ஏற்கனவே பன்னீருக்கு உப்பு போட்டு தான் அதை ஃப்ரை பண்ணியிருக்கேன். நம்ம எக்குக்கும் இந்த வெங்காயம் கேப்சிகத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம இந்த இடத்துல ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. மேலே மல்லித்தலை தூவிக்கலாம். நம்மளோட பன்னீர் எக் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா காரமாக இருக்கும் மிளகுத்தூள் சேர்க்கறதுனால. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நேயர்களே, இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சமையல் கூடம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு உணவு செய்முறையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.